हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஈஸி இந்தியன் ஃபுட் ஆர்ட் நம்ம வீடியோல இன்னைக்கு ரொம்ப சூப்பரா எக் சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசா பார்க்கறீங்களோ மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க ஸ்டவ் மேல பாத்திரம் வச்சிட்டு 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோ ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆயில் எதுவும் போடாம அப்படியே ரோஸ்ட் பண்ணனும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது சைடுல வெச்சிக்கலாம் ஸ்டவ் மேல இன்னொரு பாத்திரம் வச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு 5 முட்டை எடுத்துக்கோ 1 கப் சேமியாக்கு உங்க இஷ்டம் நீங்க எவ்வளவு முட்டை வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெறும் முட்டை பொரிச்சு எடுத்துக்கணும் இது ஒரு சைடுக்கு வெச்சிக்கலாம் ஸ்டவ் மேல பாத்திரம் வச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் கட் பண்ணது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சின்ன சைஸ்ல ஒரு தக்காளி நம்ம இங்க கேரட் கேபேஜ் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோம் உங்ககிட்ட கேப்சிகம் இருந்ததனா நீங்க கேப்சிகம் பீன்ஸ் போடலாம் நாங்க இது மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா 1/2 टीस्पून गरम मसाला धनिया पाउडर 1/2 टीस्पून चिल्ली पाउडर 1/2 टीस्पून पेपर पाउडर 1 टीस्पून எல்லாம் போட்டு நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சேமியா இதிலே போடலாம் ஸ்டவ் சிம்லயே வச்சிட்டு மசாலா சேமியா எல்லாம் நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா mix பண்ணனும் இப்போ தண்ணி பாதி சேர்த்திக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லை எல்லாமே நல்லா mix பண்ணிட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு பிளேட் மூட வெச்சுக்கலாம் பாருங்க எல்லாம் ஒரு அளவுக்கு குக் ஆயிடுச்சு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு பிளேட் மூட வச்சிட்டு வேக வெச்சுக்கலாம் இந்த தண்ணி எல்லாம் நல்லா dry ஆவற வரைக்கும் வேக வெச்சுக்கணும் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த முட்டை இதல போடலாம் ஸ்டவ் சிம்ல இருக்கணும் ஆஃப் லெமன் எடுத்துக்கோ இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போடலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமா கட் பண்ணி சேர்க்கலாம் எல்லாம் ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மேல வெச்சு வேக வெச்சுக்கணும் நிறைய mix பண்ண கூடாது முட்டை எல்லாம் பொடி பொடி ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி மெலிசா mix பண்ணி 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு அழகா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க Thanks for watching